புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. தமிழ்நாடு முழுவதும் 717 மதுபான கடைகளை அடுத்த 2 வாரத்திற்குள் மூட வேண்டும் என்று முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். 717 ஒயின் ஷாப் மூடி இருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லதுதான் ப்ரோ. என்னத்த சொல்றது, உண்மையா நல்லது தானே. குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னா இதாக பண்ணி ஆகணும். நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் குடிக்க தான் வந்தேன். செருப்பு கழட்டி அடிச்சுருவேன். நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன். நான் எந்தக்கு நீ இதை பேசுகிறேன்? வா வா பேசி வா. நல்லது தானே நாட்டுக்கு நல்லதா? யோ நைட்ல தூக்கம் வராதியா? சாராயம் குடிக்கிற நாயை விளக்கு கொடுக்குது பாரியா. இப்போ இவர் 4 வருஷத்துக்கு கடை திறந்து வச்சு தானே வச்சுங்க. 4 வருஷத்துல இறந்துருவாரு குச்சி. ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகுதுல்ல. 4 வருஷத்துல இறந்துட்டா ஒரு ஓட்டு வேஸ்ட் தானே. விஜய் இல்ல, ஸ்டாலின் இல்ல, இவர் இல்ல, யாரு வந்தாலும் நாங்க குடிப்போம். உங்களால திருத்தவே முடியாதா? இவர் ஆதரவு கார்டு அப்படியே இருக்கும். அப்பேற்பட்ட ஸ்டாலின் ஐயா கூட இருந்தாரு. இந்த ஒயின் ஷாப்பை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. இவர் ஏன்னா அவங்களுக்கு ஊழல் போகுது. பாட்டிலுக்கு 10 ரூபா. இவருக்கு அதான் தேவையில்லைன்ற. ஆனா இப்போ வரையும் பிளாக் லைன்லாம் சரக்குலாம் இங்க ஓடி தான் இருக்குது. இதான் மெயின் தொகுதி. இது ஹாஸ்பிட்டல். இது ஹாஸ்பிட்டல் பத்தில ஒயின் ஷாப். இது பாத்துங்க, அது ஹாஸ்பிட்டல் பத்தில ஒயின் ஷாப்பு. நான் ஒரு குடிகாரன் கிடையாது. கிட்ட வச்சு பேசணுமா? நான் ஒரு குடிகாரன் கிடையாது. என்னோட வண்டி ஓட மாட்டுது. எனக்கு 3 குழந்தைங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? என் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா 4 பேர் நம்ம டிவி கிடையாது. 24 hours குடிச்சிட்டு இருக்கிறேன். என்னால குடி ஓட முடியல. என்ன பண்றது? தலை தான் எனக்கும் எப்பவுமே என் தளபதி கோஸ்தான். நான் என் உயிரே என் தளபதி கோஸ்தான். நீ என்னப்பா நீ நடந்தது? பேச விடுங்கண்ணா. பேசணும் இல்ல உங்களை மாரி ஆளுங்களை தான் இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கணும் சொல்றீங்க. இப்போ நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு? இப்போ மூட்டுவாங்க போயில எங்க போனேன்? நானு நகரிக்கு போனோம் வாங்கினா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு. 717 ஒயின் ஷாப் மூடி இருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லதுதான் ப்ரோ. என்னத்த சொல்றது, உண்மையா நல்லது தானே. குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னா இதாக பண்ணி ஆகணும். நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? நான் குடிக்க தான் வந்தேன். எங்கள் அப்பா சரியில்லை, டெத்து ஒன்று. அதனால குடிக்க வந்தேன். நான் டிரைவரு, ரெகுலராக குடிக்கிட்டு வரல. எப்போனா ஒரு வாட்டி இனிமேல் பசங்களோட வரும்போது சாப்பிட்டு போவேன். ஆனால் சூப்பரான வேலை இது குடிகாரன் ஓட்டு உயாது அவர் ஜெயிச்சாரா? சொல்லு, நீங்கள் சொல்லு. லேடிஸ் பிக்கப் இருந்தால் அப்போ அது போதுமா? ஆம்பளைங்க ஓட்டுலாம் உயா இல்லையா அவருக்கு? இப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமாம், குடி எல்லாமே ஐயா குஷா தான் தூக்கம் வர நைட்டில். கிட்ட வச்சு பேசு. கிட்ட ஐயா கிட்டலாம் நீ சொல்லாத. நான் நல்லா பேசுவேன். குடிகாரன் ஓட்டு இல்லாமல் அவர் ஜெயிச்சிட்டாரா? சொல்லுங்க. லேடிஸ் மட்டும் போட்டால் அவர் ஜெயிச்சிருப்பாரா? ரொம்ப நல்லது. எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். அது பெரிய விஷயம் இல்லை. இவர் 2வது எம்ஜிஆர். கண்டிப்பாக நான் நினச்சது அந்த காலத்தில் நடக்கலை. இவர் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். என் குடும்பம் எப்படி இருந்தது ப்ரோ, இப்படி ஆண்டு காரணம் இந்த குடியால் தான். எங்கள் அப்பா ஃபுல்லாக குடியாலே தான் செத்தான். இப்போ நான் கஷ்டப்படுறேன்னா இந்த குடியால் தான். ஜாலியாக பண்ணிட்டு பேசிட்டு போகிறது, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் லேடிஸுக்கு நீங்கள் ஃப்ரீயாக விட்றீங்க. எங்களுக்கு என்ன விட்டீங்க ஃப்ரீயாக? எங்களுக்கு எதுவுமே ஃப்ரீயாக விடலையே. நல்லா கேட்குறது. பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு, நட்பு எல்லாமே தளபதி சேர்ந்தார். இங்கே பாருங்க அவர் ஆட்சி நிற்கணும். தளபதி ஆட்சி எல்லாம் நிற்கணும். எல்லா குடிகாரம் எல்லாமே நம்ம தான் மாற்றணும். நம்ம வாழ்க்கையே வாழ்க்கை. அவர் மேலாம் கோவலாம் வரல. இங்கே நாங்கள் தோத்துட்டோம். நாங்கள் தோத்துட்டோம். என்ன இங்கே 5 தோத்துச்சு, 2 தோத்துச்சு. ஆனால் எதுவுமே தோக்கவும் இல்லை. அவ்வளோதான். இதனால உங்களுக்கு என்ன சிரமமா இருக்கு? இப்போ நல்ல நைட்டில் தூக்கம் வரும், நல்லா சம்பாதிக்கலாம், மெரிக்கலாம். அவரை போல காரில் போகிறது தான் அது. நாங்கள் கையெழுத்து போகிறது தான் பெரிய வேலையாது. நான் கொடுத்தா கையெழுத்து போடுவேன். எதிராக இருக்காரா விஜய்? உங்களுக்குலாம் எதிராக இருக்காரா விஜய்? ஆமாம், குடிகாரன் தான் பெருசுயா. குடிகாரன் ஓட்டு வாங்கலைன்னா பரவாயில்ல. நீங்கள் இந்த லேடிஸ் ஓட்டு தான் உந்தா ஜெயிச்சுட்டு வரா. ஐயா நீ பேசியா? பேசு ஐயா. குடிகாரன் ஓட்டு இல்லாமல் அவர் ஜெயிச்சிருப்பாரா?
ஒரு லேடிஸ் போட்டால் ஜெயிச்சிருவாரா? வா வா பேசி வா. 717 கடை மூடுது சார், அவ்வளோதான் தமிழ்நாட்டில். நல்லது தானே நாட்டுக்கு? நாட்டுக்கு நல்லதா? யோ நைட்டில் தூக்கம் வராதியா? நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சார். இப்போ இவர் 4 வருஷத்துக்கு கடை திறந்து வச்சு தானே வச்சுக்கோங்க. இவர் 4 வருஷத்தில் இறந்துருவார் குச்சி. ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகுதுல்ல. 4 வருஷத்தில் இறந்துட்டா ஒரு ஓட்டு வேஸ்ட்டு தானே. ஒரு ஓட்டு போட்டிருக்காரு, இப்போ போட்டிருக்காரு, இந்த 25ஆம் தேதி போட்டிருக்காரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் இறந்துட்டா ஓட்டு வேஸ்ட். அந்த ஓட்டை வந்து கள்ள ஓட்டாக போட்டுருவாங்க. இவர் ஆதரவு கார்டு அப்படியே இருக்கும். அப்படியேப்பட்ட ஸ்டாலின் ஐயா கூட இருந்தார். இந்த ஒன்சாவை பற்றி எதுவுமே பேசவே இல்லை, இருந்தார் வச்சாரு. இவர் வந்து ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஊழல் போகுது, பாட்டிலுக்கு 10 ரூபா அது மாதிரி போகுது. இவருக்கு அதான் தேவையில்லைன்றாரு. அவருக்கு மக்களோட வந்து உயிர் மட்டும் தான் தேவைன்றாரு. மொத்த கடையும் மூடிட்டாலே போதும் சார், எல்லா குடும்பமே நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு சார்? இப்போ மூட்டுவாங்க போயில எங்கே போனேன், நான் நகரிக்கு போனோம் வாங்கினேன்னா. அவரை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப குடிச்சு ரொம்ப இதாகிட்டு இருக்காரு. அந்த குடி தான் அது. இந்த குடிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டாருன்னு வைங்களேன், ஒரு உடம்புக்கு நல்லது. குடிச்சு என்ன ஆக போகுது? போதே ஆகும். ஒன்றும் அதில் யூஸ் இல்லைல்ல. வர இந்த காலத்தில் கடையெல்லாம் மூடி கொஞ்சம் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடாக ஆகுனா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆமாம், கிடையாது. நல்லது நடந்தால் யாருக்கு நடந்தால் நல்லதாப்பா. மூட தான் வேணும். 3 மணி நின்றுவான், 2 நாளைக்கு இதாக இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ஹாஸ்பிட்டல் போட்டு 2 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடும் உடம்பு. சந்தோஷம், அவர் 3 நாள்னா சந்தோஷம். இப்போ எங்களாட்டம் இப்போ நான் 2 வயசு பொண்ணு வச்சுக்கிறேன். இப்போ நாங்களாம் வந்து ஒயின் ஷாப்னால தான் குடிக்கிறோம். ஒயின் ஷாப்பில் நாங்கள் குடிக்க போகிறோம், வேலையை வெட்டி பார்த்து நாங்கள் போக போகிறோம், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப கிரேட் ஜாப்பு. ஆனால் நல்லா பண்ணுறாரு அவர். இதுக்கு மேலே நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது முக்கியமான இடத்துல இருக்கிற ஒயின் ஷாப் 3 நாள் போதும். ஆமாம், அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தப்பு. ஒரு இருக்கிறனால தான் குடிச்சிட்டே இருக்கான். இல்லைன்னு வச்சுங்களேன், பேசாம 2 நாளைக்கு மறந்துடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. என்ன பிரச்சனையே கிடையாது. காசு மிச்சம், மக்கள் நல்லா இருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம பிள்ளைங்க நம்மளா இருக்கும். நம்ம முடிஞ்சு எங்கள் வயசு முடிஞ்சு வச்சு பிள்ளைய எதிர்காலத்துக்கு நல்லது. ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தெளிவா உருவத்துக்கு. அதுக்கப்புறம் போக வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் உடம்புலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ். ஒரு வாரத்துக்கு மேலே ரிலாக்ஸ் ஆகிடும். ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் தலைவலியில் ரிலாக்ஸ் ஆகிடும். குடிக்க போகிறதில்ல, ஒயின் ஷாப்பில் நாங்கள் குடிக்க போகிறதில்ல. நாங்கள் பாட்டு நாங்கள் வேலை வெட்டியை பார்த்துன்னு போக போகிறோம். ஃபஸ்ட்டு கஞ்சாவையும் மாத்திரையும் ஒழிக்க சொல்லுங்க, அப்போதான் தமிழ்நாடு உருப்படும். அது ஃபர்ஸ்ட் இருந்த ஆட்சி வந்து சூப்பராக அதிகப்படுத்தி விட்டாங்க. இவர் வந்துக்கிறாரு, என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஒயின் ஷாப் ஒழிப்புன்னு ஒன்று வந்துச்சு, மொத்தமாக ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரையும் பிளாக் லைங்கெல்லாம் சரக்குலாம் இங்கே ஓடி தான் இருக்குது. இதான் மெயின் தொகுதி, அதை காமிக்கோங்க. இதான் மெயின் தொகுதி, சரிங்களா? 225 ரூபா ஒரு குவாட்ரு இது பண்ணுறாங்க. 140 ரூபான்னு 140 தான் எம்ஆர்பி. ஆனால் 150 ரூபா விற்கிறாங்க. தளபதி வந்தார், இத்தனை ஒயின் ஷாப் ஊதினாரு. இங்கே பாருங்க, இது ஹாஸ்பிட்டலு, இது ஹாஸ்பிட்டல். இது ஹாஸ்பிட்டல் பத்தில் ஒயின் ஷாப். இது பார்த்துங்க, அது ஹாஸ்பிட்டல் பத்தில் ஒயின் ஷாப்பு. அது நடவடிக்கை எடுக்கணும் தலைவர். நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த சந்திர ஸ்கூல் இருக்குது, இந்திரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது. இந்த சந்தில் தாக்கூர் வித்யாலயா ஸ்கூல் ஒன்று இருக்குது. 2 ஸ்கூல் இருக்குது. எதுவுமே பண்ணல. நம்ம தொகுதி யாருன்னு பார்த்தா சேகர். ஒரு நிமிஷம்ண்ணா, நம்ம தொகுதி யாருன்னு பார்த்தா சேகர் பாபு மட்டும்தான். அவர் ஒயின் ஷாப்பு 24 ஹவர்ஸ் சரக்கு ஓடும். 225 ரூபா சரக்கு. ஆனால் அவர் யாரும் குடிக்க மாட்டாங்க. இதுதான் ஓடிட்டு இருக்குது இப்போ வரையும். இப்போ காலைல வரையும் பார்த்துக்கோங்களேன், எல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க, சரிங்களா? அதுக்கு வந்து என் தளபதி முக்கியமாக ஒரு முக்கிய நடவடிக்கை எடுக்கட்டும். நாங்கள் எல்லாம் சப்போர்ட் நிற்கிறோம். அவர் மேலே எனக்கு கோபமே கிடையாது. ஒயின் ஷாப் மூண்டா தான் எல்லா குடும்பம் நல்லா இருக்கும். சத்திய பொதுவா ஏப்பா அவர் இருண்ணா, என்ன பக்கத்தில் நின்று நோயின்னு இருக்காதீங்க. இவங்க விஜய் இல்லை, ஸ்டாலின் இல்லை, இவர் இல்லை, யார் வந்தாலும் நாங்கள் குடிப்போம். எல்லா சரக்கும் வந்து செத்து போடுறா. ஒரே ஒரு நிமிஷம், என்ன இங்கே பாரு, யார் வந்தாலும் கேஸ் வெளியே இறக்க சொல்லுங்க, போதுமா? எனக்கு என்னோட ஒரு கோரிக்கை, நானும் வந்து குடிக்காரன் நினைக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை ஐயா. நான் வந்து ஒரு குடிக்காரன் கிடையாது. கிட்ட வச்சு பேசணுமா? நான் வந்து ஒரு குடிக்காரன் கிடையாது. என்னோட வண்டி ஓட மாட்டுது.
எனக்கு வந்து எனக்கு 3 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க எனக்கு. என்ன இதேமாரி வந்து ஒரு வருமானம் இல்லை. வருமானம்னா என்னதுன்னா ஓலா ஊபர் நீங்கள் வந்து நிறையா வந்து நடக்குது. நம்மள மாரி டிரைவருக்கு வந்து நிறையா வந்து அவசரப்படுறாங்க. ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நீ சொல்லு என் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா 4 பேர் வந்து நம்ம டிவி கிடையாது பேச விடாதுண்ணா. டேய் என் தலைவன்கிட்ட பேசினேன். நான் வந்து ஐயா நீங்கள் போடுவீங்களா இல்லையா? போடுறதுக்கு தானே எடுக்கிறான். எனக்கு வந்து நான் கோரிக்கைண்ணா எங்க ஐயா வைக்கணும்? எனக்கு என்னன்னா என் மக்கள் ஆச்சு நல்லபடியா என் தலைவன் வந்துக்கிறான். இனிமே வந்து நல்ல ஆட்சி நடக்கணும். இந்த ஏரியா மக்களுங்களுக்கு இங்கே ஏரியா மக்களுங்களுக்கு நான் குடிக்கிறேன் குடிக்கல அதெல்லாம் கேட்கல. உன்னால என்ன முடியுமோ நீ செய்யணும். உன்னால என்ன முடியுமோ உங்களை நான் ஓட்டு போட்டோம் நீங்கள் பண்ணுங்க. தேங்க்ஸ்ண்ணா. நல்ல சரக்கு கொடுக்க சொல்லு. போட சொல்லு. நான் வந்து எனக்கு பேர் வந்து எம்ஜிஆர்னு பேர். எனக்கு யாருக்கும் மக்களுக்கு நான் துரோகம் பண்ணல. இது வரைக்கும் 88 லட்சம் ஒரே மாதம் லட்சம். அதால் எனக்கு எம்ஜிஆர்னு பேர். அதால் யாருக்கும் இன்னும் ஒரு 10 ரூபா கூட யாரும் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பசியத்தாலும் நான் கொடுத்துருவேன். ஆனால் நான் பட்டினி கிடப்பேன். குடியை விட்டா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. குடியை விட முடியல. 24 ஹவர்ஸ் குடிச்சுட்டு இருக்கிறேன். என்னால் குடி விட முடியல. என்ன பண்றது? தலை தான் எனக்கும். தலை தான். குடிய வந்து என்னால இருங்க கெஞ்சா 6 மாசத்துல கெஞ்சா போவோம், குடியும் போவோம். எல்லாம் எல்ஐடி தான், ஆஃபு ஃபுல்லு தான். முடிஞ்சா வாங்கிக்கோ. இந்த கட்டிங்கெல்லாம் வந்து எவனும் வரக்கூடாது. அந்த மாதிரி தான் முடியல. நான் வந்து என் தளபதி ஆல்ரெடி என் தளபதி எப்பவுமே வந்து என் தளபதி கோஸ் தான். நான் என் உயிரே வந்து என் தளபதி கோஸ் தான். புரியுதுங்களா? அவர் வந்து நாட்டுக்கு நல்லது செய்தா இந்த டாஸ்மாக் கடை இதெல்லாம் எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இல்லை ஐயா, நான் வந்துக்கிறேன் குடிக்கோ. இங்கே பக்கத்தில் இருக்கிறனால தான் நான் வந்து குடிக்க வந்துக்கிறேன். இல்லைன்னா எனக்கு வந்து 3 பொண்ணு ஐயா. இருங்க எனக்கு வந்து 3 பொண்ணு ஐயா. நீ என்னப்பா நீ இல்லை இது வரைக்கும் இந்த ஆட்சி வந்து நடந்தது. பேச விடுங்கண்ணா. பேசுனா நான் பேசணும் பேசலையோ இருங்க ஐயா. சொன்னா இல்லை 500 மீட்டருக்கு வந்து அவர் 500 மீட்டரில் ஒரு வந்து எடுக்கிறேன்னுங்கிறாப்புல. இரு நான் ஃபோனில் பாக்கெட்டில் வச்சு இருப்பா. இல்லை உங்களை மாரி ஆளுங்கள் தான் வந்து குடிக்கக்கூடாது. அப்படியே எடுங்க ஐயா. எல்லாமே எடுக்கும். உங்களை மாரி ஆளுங்க தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஒயின் ஷாப்பை வந்து எடுக்கணும் சொல்கிறீங்க. இருங்க உங்களை மாரி ஆள் தான் வந்து ஒயின் ஷாப் எடுக்கணும் 500 மீட்டருக்குள்ள ஒயின் ஷாப் எடுக்கணும். தலைவர் வந்து எங்களுக்கு இங்கே மறுபடியும் 100 ரூபாய் ஒயின் ஷாப்புக்கு அப்படிலாம் இல்லை. என் தலைவன் வந்து உண்மையிலேயே வந்து மூடக்கூடாது, மொத்தமாக முடியணும். தமிழ்நாட்டில் எல்லாம் ஒயின் ஷாப் மூடணும். உள்ள குடிச்சிட்டு வரோம். ஆனால் நாங்களே சொல்கிறோம் மூட்டோன்னே. ஏன்னா இல்லை நாங்கள் குடிக்க போகிறது இல்லை. நாங்கள் வேலை வெட்டி பார்த்து நாங்கள் போக போகிறோம். காந்தி வண்டி தான். 2 நாள் நாங்கள் கஷ்டப்படுவோம். அவ்வளோதான். 3 நாள் நாங்கள் பாட்டு இருந்துட போகிறோம், வந்துடுவோம். காந்தி இப்போ இந்த ஊரை மாதிரி மாற்றணும்பா. அவர் ஊரில் ஒயின் ஷாப்பே இல்லை. அந்த மாதிரி இந்த ஊரில் ஆனால் இந்த மாதிரி காந்தி மாதிரி இந்த ஊரில் யாருமே இல்லை. இருந்தால் இவர் மாற்றலாம். எல்லாமே மூட்டா முடிஞ்சிச்சு. நானும் டிவி கேட்க Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. குமுதம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சி வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குமுதம் தன்னுடைய நேயர்களுக்காக ஒரு சிறப்பான யாகத்தை வளர்க்கப் போகிறார்கள். குருவின் பாதிப்பு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது இருக்கும், தீங்கும் இருக்கும். அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு
யாகத்தினுடைய ரட்சையும் அங்கே கொடுக்கக்கூடிய பூஜை பொருள்களையும் வாங்கி வைத்துக் கொள்வது இந்த குருவின் பரிபூர்ண கடாட்சத்தை பெறுவதற்கு குமுதம் நிர்வாகம் இதை செய்திருப்பதற்காக பாராட்டுக்கள். நேயர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.